வணக்கம் நண்பர்களே. 2014ஆம் வருஷம் நடந்த ஒரு சம்பவம் தான் 2G. அதாவது நிறைய கால இடைவெளி இருப்பதால் சுருக்கமான ஒரு முன் சுருக்கம் சொல்லிவிடுகிறேன். 2G என்பது இப்போ நம்ம 5G டெக்னாலஜியில் இருக்கோம். 2G என்பது அப்போது ஒரு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக அலைக்கற்றை, ஏன்னா அது வான்வெளியில் இருக்குது இல்லையா, அரசுக்கு தான் சொந்தம். ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை, அதை ஏலம் எடுக்கணும். எந்த கம்பெனி அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் மக்களுக்கு அந்த சேவையை வழங்கலாம். இதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதில் ஒரு வினோதமான விதிகளெல்லாம் வைத்து முதலில் வந்தவருக்கு எப்போதுமே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஏலம் விடுறாங்கன்னா ₹1 ஒருத்தர் ஆரம்பித்தார்னா ஒருத்தர் நான் ₹5 தரேன்னு சொல்வார், ஒருத்தர் ₹10 தருவார், ஒருத்தர் 20 இருக்கையில் ஹையஸ்ட் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு போகும். இதுதான் ஏலம் என்ற ஆக்ஷன் என்ற நடைமுறை. ஆனால் 2Gயில் வினோதமான ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டது. என்னென்னா, முதலில் வருபவருக்கு முன்னுரிமை. அதாவது அந்த அடித்து முடிச்சு டிராஃபிக்கில் இல்லை அந்த கேட்டை இடிச்சிட்டு உருண்டு போய் ஆர்ஆசா முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அல்லது ஆர்ஆசாவுடைய நியமிக்கப்பட்ட பிஏ யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் அந்த மனுவை கொடுக்குறவங்களுக்கு தான் உரிமை. இது எப்படி ஏல முறையாக இருக்குது? இப்படி ஒரு வினோதமான ஏல முறையை வச்சுருந்தாங்க. இந்த 2G இதில் ஏலம் எடுத்து அந்த உரிமை பெற்ற நிறுவனம் கலைஞர் தொலைக்காட்சி என்ற கருணாநிதி குடும்பத்தின் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கு முதலீடு செய்தது அப்படின்னு தான் அந்த வழக்கு ஆரம்பிக்குது. 2Gயில் ஏலம் எடுத்தவங்க ஏன் கருணாநிதியுடைய கலைஞர் டிவிக்கு பணம் முதலீடு செய்யணும்? அங்கே ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு தான் என்னென்னா, அப்போ கலைஞர் குடும்பத்தில் ஒரு பெரிய குடும்ப தகராறு நடந்தது. தினகரன் சன் டிவிக்கும் தினகரன் பத்திரிக்கை அவங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குள்ளேயும் பஞ்சாயத்து நடந்தது. அப்போ என்ன நினச்சாங்கன்னா, எதுக்கு போய் நம்ம இவன் டிவியை நம்பிக்கிட்டு இருக்கணும்? யார் சன் டிவி எதுக்கு நம்ம நம்பணும்? இல்லை நம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் நாமளே ஒரு சொந்தமாக டிவி ஆரம்பிப்போம்னு சொல்லி கலைஞர் டிவி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான பணம் அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் அந்த ஏலம் எடுத்தவர் தருகிறார். இது நேரடியாக வந்துருச்சா? இல்லை. ஏலம் எடுத்தவர், அவருக்கு அடுத்தவர், அவருக்கு அடுத்தவர், அவருக்கு அடுத்தவர் 4-5 நபர்களுக்கு பிறகுதான் இந்த பணம் இவர்களுக்கு கடனாக வருகிறது. 200 கோடியோ 225 கோடியோ வாங்குறாங்க. அதையும் இவங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ள திருப்பி செலுத்திடுறாங்க. அங்கே தான் சந்தேகமே வருது. ஒரு நிறுவனம் கடன் வாங்கினால் அவர்களுடைய அந்த நிறுவனம் லாபம் சம்பாதிக்கிற வரைக்கும், அந்த நிறுவனம் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும் வரைக்கும் கடனை திருப்பி செலுத்த முடியாது. ஒரு பகுதி அல்லது வட்டி இது மாதிரி தான் செலுத்துவாங்க. ஆனால் கலைஞர் தொலைக்காட்சி 2-3 வருஷத்துலேயே குறுகிய காலத்துக்குள்ளே அது திரும்ப செலுத்திடுறாங்க. இங்கே தான் சந்தேகம் ஏற்பட்டு இந்த 2G அலைக்கற்றை ஒதுக்குவதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ கிளம்பிச்சு. கலைஞர் டிவிக்கு தான் அவர் பணம் கொடுத்துருக்காரு, அந்த 2G அலைக்கற்றை ஏலத்தை எடுத்தவர் அப்படின்னு சொல்லி இதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் தான் இவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நேரடியாக நிரூபிக்க முடியவில்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த ஏலம் எடுத்தவர் நேரடியாக அந்த நிறுவனத்துக்கு பணம் அளிக்கவில்லை என்பதால் இந்த வழக்கில் சில சிக்கல் ஏற்படுகிறது. அதாவது ஒரு தயக்கம் அல்ல, ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுகிறது. இப்போ அடுத்த கட்டமாக இது வழக்கு வேறு மாதிரி திசை இதாகுது. அதில் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்னா அப்போ இருந்த தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த ஆராசா, அப்போ இவங்க இருந்தாங்க, மாறன் குடும்பத்தினர்லாம் அமைச்சரவையில் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்க மேலே எந்த சார்ஜும் வரல. ஆராசா 1,76,000 கோடி, அது எத்தனை சைபர் போடும் தெரியாமல் கூட அப்போ இருக்கிற பத்திரிகைகள்லாம் ரொம்ப திணறினாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் பெற்ற வழக்காக மாறியது. காரணம், இதில் ஈடுபட்டது தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் குடும்பம் என்பதால் அந்த வழக்கு ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டது. இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த கலைஞர் டிவியில் பங்குகள் இருக்கும் இல்லையா, யார் யார் முதலீடு செஞ்சு அதில் உரிமைன்னு ஒரு பங்கு இருக்கும் இல்லையா, அதில் சரத் ரெட்டின்னு ஒருத்தர், அவர் ஏற்கனவே ஜெமினி டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை தூக்கி இந்த கலைஞர் டிவியில் ஹெட்டாக போட்டு இதை ஆரம்பித்தாங்க. 60% பங்கு தயாளம்மா, அதாவது கருணாநிதியினுடைய முதல் மனைவி. அப்புறம் கனிமொழி, கருணாநிதியினுடைய 2வது மனைவியின் மகள். கனிமொழிக்கு 20%. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல் சொல்கிறது என்னென்னா, இதில் எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு கருணாநிதிக்கே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, ஏதோ மகளுக்கும் கொஞ்சம் தரணுங்கிறதுக்காக அந்த குடும்பத்துக்கு இதை கொடுத்தாரு. இப்போ இது பிரச்சனை ஆயிடுச்சு, வழக்காக மாறிடுச்சு. 2G வழக்காக இது மாறிடுச்சு. இப்போ 60% அதிக பங்குகளை வைத்திருக்கிறவர் தான் விசாரித்து சிறைக்கு அனுப்பணும், ரிமாண்ட் கஸ்டடி எடுக்கணும். ஆனால்
அம்மாவுக்கு வயதாகிறது, இந்த பழியை நீ ஏற்றுக்கொள்ளு ஒரு தந்தையே சொல்கிறார் வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஏன் அந்த அம்மா கனிமொழி 20% வச்சுருக்கிற ஒரு பங்கு வச்சுருக்கவங்க போய் ஜெயிலுக்கு போகணும்? அவர் அந்த பழியை ஏற்று சிறை செல்கிறார். விசாரணையை ஏற்று அப்படி கூட வச்சுக்குவோம். பொதுமக்களிடம் பழி, நீதிமன்ற இதுபடி இது விசாரணை. சிறைவாசம் செல்கிறார். ஆராசாவும் சிறைவாசம் அனுபவிக்கிறார். கடும் வெப்பமான டெல்லியினுடைய வெப்ப காலத்தில் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அதை போன்ற அதுக்கு பின் வழக்கு நடந்து இவங்க நிரபராதின்னு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அது மேல்முறையீட்டில் இருக்குது. ஆனால் இந்த பண பரிமாற்றத்தில் உண்மையிலேயே கனிமொழி 20% பங்குதாராக இருக்கிற அந்த கலைஞர் டிவியில் பங்குதாராக இருக்கிறாரே உடைய இந்த 2G ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஊழலில் எத்தனை ஆயிரம் கோடிகள் ஊழல் நடந்ததாக இப்போது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அந்த பணத்தை வாங்கியது யார்? கனிமொழி வாங்கியிருப்பாரா, இல்லை ஸ்டாலின் வாங்கியிருப்பாரா? இந்த கேள்வி இப்போ தேர்தல் சமயங்கிறதுனால இப்போ தான் இது ஒரு விவாதமாக எழுகிறது, வழக்காக அல்ல. வழக்கு முடிஞ்சு வைக்கப்பட்டது. மீதி இருக்கிற விசாரணை உச்சநீதிமன்றத்தில் அது நிலுவையில் இருக்குது. ஸோ 2G வழக்கு இப்போ யாரும் வழக்கு போய் கேட்கல. ஆனால் அதில் வாங்கிய பணத்தை அந்த கருணாநிதி குடும்பத்தினுடைய தற்போதைய முதல்வரும் அந்த குடும்ப உறுப்பினருமான ஸ்டாலின் வச்சிருக்கிறாரா, அந்த பணத்தை வாங்கினாரா, அல்லது கனிமொழி வாங்கினாரா? ஒரு நியாயம் ஒன்று இருக்குல்ல. பழியும் ஏற்று பணமும் வாங்காமல் இது என்ன நியாயம்? ஒரு மாநில அரசியலுக்குள் அவரை நுழைவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தோடு அவர் சீட்டு நேரடியாக கேட்டார் என்ற தகவல் கூட உண்டு. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் கேட்க முடியாது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி அவர் இந்த சட்டமன்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஏதோ ஒரு தொகுதி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி தொகுதியில் இருக்கிற ஏதோ ஒரு தொகுதியில் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டதாகவும் தகவல். ஆனால் உதயநிதி என்ற ஒரு மகா புத்திசாலியை அடுத்து முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தனது தங்கைக்கு சீட்டை மறுத்தார் என்பதுதான் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற குற்றச்சாட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அரசியல் பழிவாங்கல். ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டாலின் ஒரு கவனத்தில் எடுத்திருக்கணும் இல்லை. தனது அன்னைக்காக, இங்கே நன்றாக குறிப்பிடுகிறேன் கவனியங்கள், கனிமொழி ஸ்டாலினுடைய உடன் பிறந்த தங்கை அல்ல. அவருடைய தந்தைக்கு 2வது மனைவிக்கு பிறந்த ஒரு சகோதரி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தன் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் அல்ல. ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, அப்படி இருந்தும் கூட கனிமொழியின் முக்கியத்துவத்துக்காக தான் இதை சொல்கிறேன். அப்படி இருந்தும் கூட தான் பெற்ற தாய்க்கு வந்த வழியை போன்று உணர்ந்து அந்த சிறைவாசத்தை எடுத்த கனிமொழி, அவருக்கு இன்றைக்கு இருக்க முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பணமும் அவர் வாங்கினாரா தெரியவில்லை. அவர்தான் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் பணத்தை வாங்கினாரா? ஆனால் சிறையில் மட்டும் அவர் இருந்தார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.